ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த கடைசி கட்ட, இறுதி கட்ட நெருங்க நெருங்க எல்லா நாடுகளுக்கும் பயம் கூடிருச்சு. அந்த பயம் எந்த அளவுக்கு கூடியிருக்கு அப்டின்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து பெரிய அளவுல ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை என்னென்ன எடுக்கப் போறோம் அப்படின்னு ரகசியமே கிடையாது. வெளிப்படையா உட்கார்ந்திருப்பார்கள். ஏதாச்சும் ஒரு நாட்டுல ஒரு பெரும் கூட்டம் ஒண்ணு சேர்ந்து, இது செய்யப் போறோம். இந்தந்த ஆயுதங்கள் தரப்போறோம். இப்படியெல்லாம் ஜனநாயகத்த காப்பாத்தப் போறோம். உலகத்த காப்பாத்தப் போறோம். ரஷ்யாவ வீழ்த்தப் போறோம் அப்படின்னு பேசி தள்ளிருவாங்க. செய்யல 2வது விஷயம். ஆனா செய்யக்கூடிய எல்லா சேட்டையையும் வெளிப்படையா அறிவிச்சு செய்யற அளவுக்கு மனசுல தைரியம் இருந்துச்சு. சூழ்நிலையும் ஒத்து வந்துச்சு. இப்ப 2மே இல்லாம போயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா வெறி பிடிச்சு பல கிராமங்கள கைப்பத்திக்கிட்டு வருது. அதே சமயம் ரஷ்யாவுக்குள்ள படைகள் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரஷ்யாவுக்குள்ள உக்ரைனோட யூனிட் இருக்கு. அந்த யூனிட்டோட அளவு அப்படிங்கிறது கணிசமா 10,000 தாண்டி போது. 30, 33,000 நபர்கள் வரை உள்ளுக்குள்ள இருக்கலாம்லாம் சொல்லப்படுது. ஆனா, அவ்வளவு ஹெவியா டிப்ளாய் பண்ண அப்பாடும் பெரிய அளவு ரிசல்ட் குடுக்க முடியலங்கிறது ஒண்ணு. உக்ரைனுக்குள்ள ரஷ்யா நடத்தக்கூடிய யுத்தத்த கூட ஸ்லோ குடுக்க முடியல அப்படிங்கிறது இவர்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சி. இது எல்லாம் யுத்தத்தோட ஆரம்ப மாதத்துல நடந்திருந்தா கூட பெரிய அதிர்ச்சி கிடையாது. இத்தன வருட யுத்தங்கள நடத்துனதுக்கு அப்புறமும், ரஷ்யாவோட வார் மிஷின ஸ்லோ குடுக்க முடியல நம்மனால அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சம். அந்த அச்சத்துல ஐரோப்பா இருக்கும்போது, ரஷ்யா தன்னோட அணு ஆயுத கொள்கையில பெரிய அளவு மாற்றத்த கொண்டு வந்துருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இந்த மாற்றம் எத நோக்கி இருக்கும் அப்டின்னா, ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்து, ரஷ்ய சொத்துக்களுக்கு ஆபத்து, ரஷ்ய மக்களுக்கு ஆபத்து, ரஷ்ய அணு ஆயுதத்துக்கு ஆபத்து அப்படிங்கும்போதெல்லாம் ரஷ்யா அணு ஆயுதத்த யூஸ் பண்ணிரும். இதுல என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள ஆட்கள் வந்துட்டார்கள். அதனால அணு ஆயுதத்த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போறார்களா என்னன்னு தெரியல. ஆனா மாற்றம் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச உடனே, இந்த பக்கம் பெரிய அளவு எல்லாருக்கும் பயம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயம் இன்னைக்கு வரல. இதெல்லாம் பேரலரா ரகசியமா நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த வெளிப்படையா கூட்டம் போட்டு இதெல்லாம் சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன நபர்கள் எல்லாம், இப்ப ரகசிய கூட்டங்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் பெரிய அளவு பதட்டம் யாருக்கு வந்துருச்சுன்னா, ஜெர்மனிக்கு வந்துருச்சு. ஏன்னா யுத்தமே இல்லாத காலகட்டங்கள்லயும், யுத்தம் வந்தா எப்படியெல்லாம் படைகள ஒண்ணு சேர்க்கிறது? படைகள எந்தெந்த வழியில அனுப்புறது? ரஷ்யா எதெல்லாம் நம்மள நோக்கி பெரிய அளவு முதல் டார்கெட்டா வைக்கும், அந்த டார்கெட்ல இருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு டீட்டெயிலா பெரிய அளவுல பயிற்சி பண்ணி பார்த்த நபர்கள், இன்னைக்கு ரகசிய கூட்டம் போட்டு யுத்தத்துல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது? யுத்தம் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறது? அப்படின்னு பல ஆலோசனை நடத்தியிருக்கார்கள். ரகசியமா, ஆனா பெரிய அளவுல ஆட்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரகசிய மீட்டிங் போட்டிருக்கார்கள். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ரகசிய மீட்டிங்ல உக்ரைன் யுத்தத்த எப்படி கொண்டு போறதுலாம் கிடையாது. ரஷ்யா கோவப்பட்டு நம்ம மேல தாக்காம இருக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? மிஞ்சி போய் தாக்கிருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மனால? அப்படின்னு இருவேறு பாதைகள்ல போய் பார்த்திருக்கார்கள். அந்த இருவேறு பாதைகள்ல அன்னை ஜெலன்ஸ்கியும் இல்ல, உக்ரைனும் இல்ல. சப்ஜெக்ட்டே மாறிப் போச்சு. சரி, இவ்வளவு கூத்து நடக்கும்போது அமெரிக்கா என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவ பொறுத்தவரை, நாங்க தான் ரஷ்யாவுக்குள்ள தாக்குறக்கு அனுமதியே குடுக்கலையே! அப்படி ஒரு சம்பவமே எங்க கண் பார்வையில தெரியக்கூடாதுன்னு உக்ரைனுக்கு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் உக்ரைன தள்ளி விட்டுட்டு விலகிக்குது. ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. வேணா ரஷ்யாவுக்குள்ள பிடிபடுற ஆயுதங்கள பாரு, எங்கள்ட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப யாருதுடா? ஜெர்மனி தான் மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்படியா கோர்த்து விடுறது? 1000 தான் இருந்தாலும் கூட்டணி நாடு, அதெல்லாம் அமெரிக்காவுக்கு கிடையாதே. அப்படி ஒரு விஷயமே இல்லாத ஆட்கள், அமெரிக்க ஆட்கள் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அத நிமிடத்துக்கு நிமிடம் நிரூபிக்கவும் தயங்கப் போறதே இல்ல. எல்லா காலகட்டத்திலயும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. சரி, இது எல்லாம் நடக்கக்கூடிய சமகாலங்கள்ல உக்ரைனுக்குள்ளேயும் சில விஷயங்கள் நடக்குது. அது எதனால அப்படின்னா, கதாநாயகனால தான். சமீபத்தில உக்ரைன் யுத்தத்தோட கதாநாயகன் அப்படிங்கிறது F-16 தான். இது ஏன்டா தந்தீங்க இப்ப? அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு ஜெலன்ஸ்கியோட நிலைமை. ஏன் அப்படின்னா, இத பாதுகாக்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது ஒரு விமானத்த பலி குடுத்துட்டாய்ங்க. அதுக்கான இன்னொரு பலியா படை தளபதியையும் தூக்கியாச்சு. இதோட இந்த சம்பவம் முடிஞ்சிரும்னு எத வச்சு நெனச்சாரு அப்படின்னு தெரியல. ஆனா, இந்த விமானத்த பாதுகாக்கவே எங்கனால முடியல. அதாவது எந்த ஏர்பேஸ்லயும் இது கிடையாது. இது ஹைவேல வச்சு தான் இயக்கப் போறோம். அந்த அளவுக்கு ரஷ்யாவோட பிரைம் டார்கெட்ல இருக்கு. அத காப்பாத்துறதுக்கே நாங்க எவ்வளோ போராடுறோம் தெரியுமா? ஆனா காப்பாத்தியே தீருவோம்.
இத வச்சு பெரிய அளவு வேட்டைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவு வேட்டைய ஆரம்பிக்க போறாருன்னு தெரியல. காரணம் இவர்களோட மிசைல்களே சுட்டு தள்ளக்கூடிய வேடிக்கைய தான் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் பெரிய அளவுல கதாநாயகனே ஒளிச்சு கொண்டு வந்து விளையாடுற அளவுக்கு தான் அங்க யுத்த களம் இருக்குங்கிறத அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டார். இப்படி எல்லா பக்கமும் ஒரே நேரத்துல பிரச்சனைகள் வெடிக்குது. அந்த பிரச்சனையோட வீரியத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இப்ப ஒட்டு மொத்தமா அமெரிக்கா, ஐரோப்பா, உக்ரைன் எல்லாருமே பதறி ஓட ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆனா டூ லேட் அப்படிங்கிறதா ரஷ்யா சொல்றது. இன்னும் நாங்க பதிலடி குடுக்க வேண்டியது நெறைய இருக்கு அப்டின்ருக்கார்கள். இப்ப பார்க்கப்போனா ரஷ்யா யுத்தத்த முடிக்கிறதுலலாம் ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ரஷ்யாவுக்கு அதனால ஆதாயம் தான் பெருகிக்கிட்டே இருக்கும் பாரு அப்படிங்கிற மாரி அவர்களும் இப்ப கிளம்பி முழு வேகத்துல போக ஆரம்பிக்கிறார்கள். ஏன் அப்டின்னா ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். காசா யுத்தம், ஈரான் யுத்தம்னு ஏதோ ஒண்ணு பெருசா ட்ரிகர் ஆகும். இது இல்லாமயும் பெருசா ட்ரிகர் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறனால, இதையே பெரும் கிடைச்ச சந்தர்ப்பமா யூஸ் பண்ணி, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் தன்னோட செல்வாக்க ஐரோப்பாவுக்குள்ள நிலைநிறுத்த ரஷ்யா தயாராயிருச்சு. எந்த அளவுக்கு அப்டின்னா, கலினின்கிராட் ஒரு பகுதிய வச்சுட்டு ரஷ்யா எப்புட்லாம் ஆட்டம் காட்டுதோ, அதே மாரி உக்ரைனுக்குள்ளே பல பகுதிகள வச்சு ஆட்டம் காட்டுவார்கள். அதற்கான ரோட் மேப் போட்டு தந்தது அமெரிக்கா. ரஷ்யா இப்ப முழு ஜோரா பயணிக்குதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.